Praise the Lord, and welcome you all to Exodus 32 Bible study. இந்த நாள்லயும் நம்ம கூட ரெனிஷா இருக்கா. She will be leading us in this Bible study. நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் ஓப்பனிங் ப்ரேயர் பண்றேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கின்றோம் ராஜா. ஆண்டவரே, இந்த வேலையிலும் கர்த்தாவே, நாங்கள் ஒரு சின்ன கூட்டமாக உடைய பாதத்தில் கூடி வர தகப்பனே நீர் கொடுத்த தயவுக்காக கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கின்றோம் தகப்பனே. ஆண்டவரே, நீங்க கர்த்தாவே எங்களுக்கு இதுல வாசிக்க ஆண்டவரே, அதை நாங்கள் தியானிக்க நீங்க எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனே. இந்த வேலையிலும் கர்த்தாவே, நாங்கள் இன்னைக்கு நாங்க நாங்க இந்த மெடிடேட் பண்ண போற அந்த 32nd சாப்டர் ஆஃப் எக்ஸோடஸையும் நீங்க பிளஸ் பண்ணித்தாங்க தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொரு வசனங்களையும் கர்த்தாவே என்ன ஒரு பெர்ஸ்பெக்டிவோட நாங்க அதை பார்க்கணுமோ, அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமோ ஆண்டவரே, நீங்க அதை எங்களுக்கு அந்த மாதிரி எங்களுக்கு நீங்க கற்றுத்தாங்க ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்துல அந்த வசனம், அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் அது பதியறதற்கு ஆவியானவரே நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே, நாங்க வேற வேற இடத்துல இருந்து நாங்க வந்திருந்தாலும் கர்த்தாவே, ஆவியானவர் நீங்க எங்களுக்கு ஒரு ஒருமனப்பாட்டை தாங்க தகப்பனே. அந்த ஒன்னஸ் இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்க கர்த்தாவே எந்த ஒரு கனெக்டிவிட்டி இஷ்யூஸ், நெட்வொர்க் இஷ்யூஸ் இல்லாம ஆண்டவரே நாங்கள் கனெக்ட் ஆக நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே. நாங்கள் செய்கின்ற ஜபங்கள் ஆண்டவரே, நாங்க தியானிக்கின்ற வேத பகுதி, பாடுகின்ற பாடல்கள் எல்லாவற்றையும் நீங்க எங்களுக்கு பிளஸ் பண்ணித்தாங்க. நீங்க கூடரும் வழி நடத்துங்க. இப்ப ரேசுமல ஜபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென். நெக்ஸ்ட் சாம் will sing a song for us. Over to Sam. Be thou my vision, O Lord of my heart, not be all else to me save that thou art. Thou my best thought by day or by night, walking or sleeping, thy presence my light. Be thou my wisdom and thou my true word. I ever with thee and thou with me, Lord. Thou my great Father and I thy true Son. Thou in me dwelling and I with thee one. Riches I heed not, nor all empty praise. Thou mine inheritance now and always. Thou and thou only foremost in my heart. High King of heaven, my treasure thou art. High King of heaven, my victory won. May I reach heaven's joy, so bright heaven's sun. Heart of my own heart, whatever before, still be my vision, O ruler of all. Thank you, Sam. Next, over to Renisha. She will lead us in the Bible study. Praise the Lord. நம்ம இன்னைக்கு எக்ஸோடஸ் 32 தியானிக்க முன்னாடி சின்னதாக ப்ரேயர் பண்ணி ஆரம்பிக்கலாம்.
அன்புள்ள இயேசப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. இந்த ஓய்வு நாள்லையும் கூட இந்த ஈவினிங் நேரத்துல எங்க எல்லாரையும் நீங்க குடும்பமா இணைச்சதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. இன்னைக்கு நாங்க தியானிக்க போகிற போர்ஷன்ல இருந்து இசப்பா நாங்க என்ன கற்றுக்கொள்ளணும் நீங்க விரும்புறீங்களோ அதை எங்களுக்கு சொல்லித்தாங்க. உங்களுடைய வார்த்தைகள் அது எங்களுடைய பாதைக்கு தீபமும் இசப்பா, அது எங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமுமா இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. இன்னைக்கு நாங்க பார்க்க போற ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் ஆனவரே அதை நாங்க ஒரு மிரர் மாதிரி வச்சு எங்களுடைய வாழ்க்கையில நாங்க அதை என்ன தியானிக்கிறோமோ அதை அப்ளை பண்றதுக்கு எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. நீங்க என்னை மறைச்சு நீங்க பேசுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பகுதி யாத்ரா எக்ஸோடஸ் 32ல வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் மோசஸ் வந்து மலைக்கு ஏறி போனதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது. கீழே ஆரோன் அண்ட் இஸ்ரவேல் ஜனங்கள் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வெயிட்டிங் டைம்ல என்ன நடந்தது, 3 பர்சன்ஸ் பத்தி நம்ம இப்போ 3 திங்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம ஆராய போறோம். நம்மளுடைய வாழ்க்கையில அதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களோட அந்த இது ஒரு வெயிட்டிங் டைம் மாதிரி. மோசஸ் வந்து ஆண்டவர் கூப்பிட்டு இருந்தாரு மேல. ஸோ கீழே வர டிலே ஆச்சு. ஸோ அந்த டைம் ஜனங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, நெக்ஸ்ட் ஆரோன் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, நெக்ஸ்ட் மோசஸ் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, இந்த 3 ஹெட்டிங் கடையில நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வசனத்துல நான் வாசிக்கிறேன். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது. ஸோ ஜனங்களுக்கு தெரியுது, ஓகே சம்திங் ஒரு டிலே அங்க இருந்ததை வந்து பார்த்தாங்க. ஸோ அந்த டிலேக்கு இஸ்ரேலைட்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறப்ப, எங்களை அழைச்சிட்டு வந்த மோசேக்கு வந்து சம்திங் ஏதோ ஆச்சு, என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல, அதனால வந்து எங்களுக்கு வந்து எங்களை முன் சென்று எங்களை நடத்துறதுக்கு ஒரு காட் வந்து நீங்க எங்களுக்கு உண்டு பண்ணுங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொன்னதை நம்ம வந்து பார்க்குறோம். அந்த டிலே வந்து இஸ்ரேலைட்ஸை வந்து ஒரு அவங்களே ஒரு குக்கப் ஸ்டோரி அந்த இடத்துல பண்ணதை பார்க்குறோம். மோசஸ்க்கு வந்து சம்திங் ஹேப்பன்ட். மோசஸ் வந்து இனிமே வந்து கீழே இறங்கி வரமாட்டாங்க. ஸோ நம்மள வந்து மோசஸ் தான் இப்போ ஆண்டவருடைய இதுல நடத்திட்டு போனது. இனிமே நம்மளை வந்து நடத்திட்டு போறதுக்கு நமக்குன்னு ஒரு காட் வேணும், நமக்கு இப்போ காட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு சினாரியோ அந்த இடத்துல வந்து திங்க் பண்றத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இஸ்ரவேலைட்ஸ் நிறைய இடத்துல வந்து அந்த மாதிரி ஆண்டவர் விட்டு பின்வாங்கியிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல பின்வாங்கினது வந்து ஆண்டவருக்கு வந்து ரொம்ப அது வந்து ஒரு வருத்தத்தை கொடுத்துச்சு. இன்னொன்று அதோட விளைவுகள் கூட நம்ம வந்து பின்னாடி வசனங்கள்ல நம்ம வந்து வாசிக்கலாம். ஸோ இந்த ஒரு காரியம் ஒரு டிலே வந்து அவங்களுக்குள்ள ஏற்படுத்தின அந்த ஒரு அவங்களோட ஒரு மாம்சத்துல செஞ்ச ஒரு காரியத்தை நம்ம வந்து பார்க்குறோம். நிறைய நாட்கள்ல நம்மளும் வந்து நம்மளோட லைஃப்ல ஏதாவது ஒரு காரியங்கள், ஒரு பிளெஸ்ஸிங், ஒரு நடக்க வேண்டிய ஒரு காரியங்கள் அது டிலே ஆகுறப்ப நம்மளோட ரியாக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி இருக்குதா? நம்மளும் ஒரு காரியம் ஓகே அப்ப வந்து ஆண்டவர் வந்து இதை நமக்கு செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம மாம்சத்துல வந்து போகிறோமா அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னைக்கு திங்க் பண்ணி பார்க்கணும். அன்னைக்கு வந்து சாரால் வந்து ஆண்டவரோட அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது டிலே ஆகுறத யோசிக்கிறப்ப அவங்களே வந்து மாம்சத்துல வந்து ஒரு டிசிஷன் எடுத்தாங்க, ஒரு இஸ்மவேல். அதுக்கப்புறம் அந்த ஒரு சீக்வன்ஸை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அதோட அவங்க மாம்சத்துல எடுத்த டிசிஷனோட ரியாக்ஷன்ஸே நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ என்னைக்குமே அந்த டிலே பீரியட்ல தான் நம்மளுடைய உண்மையான அந்த ஒரு தன்மையை வந்து ஆண்டவர் வந்து டெஸ்ட் பண்ணுவாரு. நமக்கு ஆண்டவர் வந்து வச்சிருக்கிற ஒரு காரியங்கள் வந்து மேபி இட் நாட் பி அ டினையல். ஆனாலும் நம்ம அந்த டிலே ஆகுறப்ப ஹவ் வி ஆர் ரியாக்டிங் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து அந்த இடத்துல சோதித்து அடிக்கிறவரா வந்து இருக்கிறாரு. ஸோ இஸ்ரவேல் ஜனங்களையும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு கன்றுக்குட்டிய உண்டாக்கி அதை வந்து தெய்வமா வணங்குவாங்க.
ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, யாத்ராகமம் 32:20 பார்த்தோம் அப்படின்னா, மோசஸ் வந்ததுக்கப்புறம் அதை வந்து லைக் அழிச்சு இது பண்ணதுக்கப்புறம் மோசஸ் கேட்பாங்க, நீங்க யார் வந்து என் ஆண்டவர் பக்கத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப, ஒன்லி ஒன் லேவி அவங்களுடைய குடும்பத்தினார் மட்டும் மோசஸ் பக்கத்துல வந்து நம்ம வந்து நின்னதை பார்க்குறோம். 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம். இன்னொன்னு 35ஆம் வசனத்துல இருக்குது, ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வித்ததின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார் அப்படின்னு கூட சொல்லியிருக்கோம். இன்னொன்னு வந்து, நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். ஸோ இதோட ரியாக்ஷன் இதுலயே வந்தது. இமிடியேட்டாவும் 3000 பேர் இறந்து போற அளவுக்கு அந்த ஒரு காரியம் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில கண்ணியா இருந்துச்சு. அந்த இமிடியேட் டிசாஸ்டர் போக ஆண்டவர் வந்து அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உபாதைகள் அவங்கள வந்து நிறைய காரியங்கள், அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் அதை சப்சிக்வெண்டா ஃபேஸ் பண்ணாங்க. இன்னும் ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து அவங்கள வந்து விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து பண்ணதை நம்ம வந்து பாக்குறோம். ஸோ ஆண்டவருக்கு நம்ம காத்திருக்கிற அந்த காலத்துல கர்த்தருக்கு காத்திருக்கிற நம்ம வந்து என்னைக்குமே வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி நம்ம வந்து விழுந்து போகக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு வந்து ஒரு எச்சரிக்கிறதா வந்து அந்த வசனத்துல இருந்தும் அதோட விளைவு வந்து நம்ம பின்னாடி வசனங்களையும் நம்ம வந்து பாக்குறோம். ஸோ மேபி நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற டிலே இஸ் நாட் அ டினேயல். ஆனா வந்து அந்த டிலேல வந்து ஆண்டவர் வந்து அந்த காலம் நம்மளுக்கு அனுபவிச்சிருக்கிற அந்த காலம் ஆண்டவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில சில கேரக்டர்ஸ் வந்து அதுல எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அதுல டெஸ்ட் பண்ற ஒரு காலமா இருக்கு. ஸோ அதுல நம்ம வந்து எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஆராய்ஞ்சு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டி ஃபார் டிலே நம்ம வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் டி இன்னொரு பர்சனுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம பார்க்கலாம். டிஸப்பாயின்ட்மெண்ட் ஃப்ரம் ஆரோன். செகண்ட் வசனத்துல நம்ம வந்து பாக்குறோம். ஸோ இஸ்ரேல் ஜனங்கள் இப்போ மோசஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியல, நேரம் இப்ப ஆரோன் தான் அந்த பொசிஷன்ல இருக்கிறாங்க. ஸோ ஆரோன்ட்டு வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்ப ஆரோன் வாஸ் சோ டிஸப்பாயிண்டட். ஏன்னா நிறைய காரியங்கள் மோசஸ் கூட பண்ணதை வந்து அவங்க பார்த்துட்டு தான் இருந்தாங்க. பட் அவர் ரொம்ப ஒரு டிஸப்பாயிண்ட் ஆகி அவரும் வந்து அந்த நேரத்துல ஒரு செயலை பண்றாரு. என்ன பண்றாரு அப்படின்னா, உங்கள் மனைவிகள் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலற்றி என்னிடத்துல கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோல்டு திங்கையும் வந்து அவர் கலெக்ட் பண்றதை நம்ம வந்து பாக்குறோம். அதை கலெக்ட் பண்ணது மாத்திரம் இல்ல, அவர்கள் கையிலிருந்து ஆரோன் அந்த பொண்ணை வாங்கி 4th verseல சொல்றாங்க, ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். ஸோ அவங்க வந்து வணங்கணும் அப்படின்னு சொன்னதுனால ஒரு சிலையை வந்து அந்த இடத்துல வந்து அவங்க வந்து எடுத்து வைக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். அத நெக்ஸ்ட் அவங்க சொல்றாங்க, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆரோன் வந்து மோசஸ் அண்ட் ஆரோன் எத்தனையோ காரியங்கள் வந்து மோசஸ் கூட இருந்து ஆரோன் பார்த்திருக்காரு. பட் அந்த வேலையில அவரும் ஒரு டிசப்பாயிண்ட் ஆன ஒரு காரியத்தினால அவரோட ரியாக்ஷன்ஸ் வந்து அந்த இடத்துல பாக்குறோம். ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதது வந்து அவர் வந்து பாக்குறத நம்ம இந்த வசனங்கள்ல நம்ம வந்து தியானிக்கலாம். அது மட்டும் இல்ல, ஒரு பலிபீடத்தையும் கெட்டி ஒரு பண்டிகையை கூட அந்த இடத்துல வந்து அவங்க வந்து செலுத்துறத நம்ம வந்து பாக்குறோம். 6th verse சொல்லுது, அவங்க வந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள். அங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷனே நடக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியத்தை அந்த இடத்துல செஞ்ச அந்த ஆரோனையும் நம்ம வந்து பாக்குறோம் இந்த வசனங்கள்ல. ஸோ சில வேளையில நம்மளுடைய ஆத்மா சில நேரம் டிஸ்கரேஜ் ஆகுறப்ப, ஏதோ ஒரு காரியத்துல நம்மளுடைய சுச்சுவேஷன், நம்மளுடைய சுத்தி இருக்கிறவங்கனால, நமக்கு மேல ஒர்க் பண்றவங்கனால, இல்ல நம்மளுடைய ஃபேமிலியில நம்ம நெய்பர்ஸ் ஏதோ ஒரு காரியம் நம்மளை வந்து டிசப்பாயிண்ட் பண்றப்ப நம்ம வந்து அதை வந்து ஆண்டவர்கிட்ட, ஏன்னா மோசஸ் நம்ம நிறைய நாள் இந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் மோசஸ்ட பண்ணுவாங்க. பட் மோசஸ் நேர போய் ஆண்டவர் பாதத்துல
கொடுப்பாரு. ஆண்டவரே நீங்க கொடுத்த இந்த ஜனங்கள் வந்து இப்படி பண்றாங்க, நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸோ அப்படி ஒரு காரியத்தை வந்து கேட்கறத நம்ம வந்து பாக்குறோம். பட் ஆரோன் வந்து அந்த இடத்துல அப்படி எதுவுமே கேட்கல. அவரே வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு, நீங்க எடுத்துட்டு வாங்க இந்த கோல்டு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுறத நம்ம வந்து பாக்குறோம். ஸோ நம்ம வந்து அருண் மாதிரி சில டிஸ்கரேஜான சுச்சுவேஷன்ஸ்ல ரியாக்ட் பண்றோமா? நம்மளுடைய ஓனான டிசிஷன் ஒன்று எடுத்து அது ஆண்டவருடைய பார்வைக்கு வந்து அது ஒரு கண்ணியா இருக்கு. ஆண்டவரை வந்து நம்ம பின்வாங்க போறது மட்டும் இல்லாம நம்ம கூட இருக்கிறவங்களையும் வந்து நம்ம வந்து பின்வாங்க போக வைக்கிறோமா அப்படின்னு சொல்றத நம்ம இன்னைக்கு வந்து ஆராய்ந்து பார்க்க போறோம். மேபி நம்மளுடைய அந்த டிஸ்கரேஜ்மெண்ட், டிசப்பாயின்மெண்ட்ஸ் அது எல்லாமே வந்து ஆண்டவர் நமக்கு அனுமதிச்சிருக்கிறது வந்து அது ஒரு பிற்காலத்துல வந்து ஒரு டிவைன் அப்பாயின்மெண்ட்ஸா மாறணும்னா நம்மளுடைய ஆண்டுடைய பாதத்துல நம்ம வந்து உட்கார்ந்து இந்த காரியங்கள் எனக்கு அனுமதிச்சிருக்கிறது என்ன ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்ம விசாரிக்கிறவங்களா வந்து இருக்கணும். அன்னைக்கு ஈசாக்கு ரெபேக்காவோட பேர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெபேக்காலுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் ஈசாக்கு போய் ஆண்டவர்கிட்ட வந்து விசாரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். ஸோ அந்த ஒரு ஆண்டவர்கிட்ட கேட்கிறவங்களா என்ன ஒரு ப்ராப்ளம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஃபேஸ் பண்ணாலும் ஆண்டோடைய பாதத்துல உட்கார்ந்து நெக்ஸ்ட் அந்த டிசிஷன் எடுக்கிறவங்களா நம்ம வந்து இருக்க வந்து அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ நெவர் ரெஸ்பாண்ட் லைக் ஆரோன் இன் யோர் டிஸ்கரேஜ் டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ். தேர்ட் யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா நம்ம மோசஸ். ஸோ மோசஸ்க்கு வந்து இப்போ நடக்கிறது எதுவுமே தெரியாது. அவர் வந்து ஆண்டோடைய சமூகத்துல ரொம்ப ஒரு ஹோலியான ஒரு இடத்துல வந்து ஆண்டவர் கூட வந்து உரையாடிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து அவங்கள்ட்ட சொல்றாங்க, நீ கூட்டு வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிஞ்சு கொண்டுட்டு இருக்காங்க. இந்த ஜனங்கள் வந்து வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஸோ நான் வந்து இவங்களை வந்து அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோசஸ்ட வந்து ரொம்ப கோபமா ஆண்டவர் வந்து சொல்றப்ப மோசஸ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா யாத்ராகமம் 32:11 வந்து மோசஸோட ஒரு அழகான ஒரு குணம் அந்த இடத்துல வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டியூட்டி ஆஃப் தேர்ட் டி ஃபார் டியூட்டி ஆஃப் ஆல் த கிறிஸ்டியன்ஸ், ஆல் த காட்லி சைல்டு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து மோசஸ்ல இருந்து கத்துக்கலாம். மோசஸ் வந்து ஒரு பரிந்துரைஞ்சு அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். ஸோ 11th வேர்ஸ்ல வந்து சொல்றாங்க, உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமா உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன, நீங்க வந்து அவங்கள பூமியில் இராதபடிக்கு 12வது வேர்ஸ்ல சொல்லியிருக்காங்க, அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே நீங்க வந்து எகிப்திலிருந்து அவங்கள வந்து கூப்பிட்டுட்டு வரலாம் ஆண்டவரே. நீங்க உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெபத்தை வந்து அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட செய்யறதை நம்ம வந்து பாக்குறோம். உமது 13ஆம் வசனத்துல அழகான ஒரு காரியங்களை ஆண்டவர் எப்படி காம் பண்ணுங்கிற மாதிரி ஆண்டவர் வந்து ஒரு அந்த ஜனங்களுக்காக பரிந்துரை ஜெபிக்கிறாரு. உமது தாசனாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் எல்லாரையும் நீங்க நினைத்தருளுங்க. உங்க சந்ததியை வந்து வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் எல்லாருக்கும் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டு அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த 3 வேர்சஸ்ல எப்படி அழகா ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு ஒரு ஹெட்டா வந்து இஸ்ரவேல் ஜனங்களை இவ்வளவு நாள் நடத்திட்டு வந்தாலும் தன்னோட அஸ் அ டியூட்டி ஆஃப் த அந்த தன்னுடைய ஜனங்களுக்கு ஜெபிக்கிறதுல பரிந்துரைந்து ஜெபிக்கிறதுல வந்து மோசஸ் தவறவில்லை. ஸோ அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் கூட வந்து அங்கீகரிச்சதை நம்ம வந்து பாக்குறோம். யாத்ராகமம் 32:14 சொல்லியிருக்காங்க, அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். ஸோ ஈவன் ஆண்டவருடைய இருதயத்தை வந்து ஏன்னா மோசஸ்க்கு அதை வந்து பார்க்கல நடந்த காரியத்தை, ஆண்டவருக்கு தெரியும். பட் ஸ்டில் தன்னுடைய ஜனங்களுக்கு வந்து இப்படி ஆக போகுது அப்படிங்கிறது வந்து மோசஸ வந்து ஒரு வைராக்கியமால ஒரு ஜெபத்தை வந்து பண்ண வச்சது. ஸோ ஒரு 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 இதுல நான் வந்து கேட்டேன், நம்ம என்னைக்குமே வந்து அஸ் அ கிறிஸ்டியன் வந்து நம்மளுடைய ஜெபம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா 5 finger prayer அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரீட் பண்ணேன். இட்ஸ் அ டியூட்டி ஆஃப் எவ்ரி கிறிஸ்டியன்ஸ் டு ப்ரே. எப்படி ப்ரே பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய தம் ஃபிங்கர் வந்து என்னன்னா இட்ஸ் ஸ்டார்ட் பை நம்மளுடைய ப்ரேயர் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா பை ப்ரேயிங் ஃபார் த பீப்புள் க்ளோசஸ்ட் டு யூ, யுவர் ஃபேமிலி அண்ட் த ஃப்ரெண்ட்ஸ். இண்டெக்ஸ் ஃபிங்கர் இஸ் வென் யூ ப்ரே ஃபார் தோஸ் ஹூ
teach you, those who instruct you, those who heal you. Like நம்மளுடைய டீச்சர்ஸ், நம்மளுடைய ப்ரீஸ்ட், நம்மளோட டாக்டர்ஸ், ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ண, நம்மளுடைய டீச் பண்றவங்களுக்காக நம்ம வந்து ப்ரேயர் பண்ணோம். தேர்ட் மிடில் ஃபிங்கர் இஸ் டு ப்ரே ஃபார் த அத்தாரிட்டி. நம்மளுடைய கவர்மெண்ட், நம்மளுடைய ரூலிங் பீப்புள், அவங்களுக்காக நம்ம வந்து ப்ரேயர் பண்றவங்களா இருக்கணும். ரிங் ஃபிங்கர் இஸ் ஃபார் த weakest and the meek and the vulnerable people, the sick people and the poor people, whoever is around, அவங்களுக்காக நம்ம வந்து ப்ரேயர் பண்ணோம். அஞ்சாவது லிட்டில் ஃபிங்கர். ஸோ லிட்டில் ஃபிங்கர் இஸ் ஃபார் அஸ். லாஸ்ட் வந்து we should end our prayer with praying for us. Pray for yourself. When you are finished praying for others, you will be able to see your own needs in the best way அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது உண்மையா நம்ம நிறைய நாள் வந்து நம்ம லிட்டில் ஃபிங்கர்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சுட்டு கடைசியா மித்தவங்களுக்காக ஜோம் பண்ணி முடிப்போம். ஸோ என்னைக்குமே வந்து மோசஸோட ஜபத்துல இருந்து நம்ம வந்து கத்துக்கொள்ளணும். மித்தவங்களுக்காக அப்படிங்கிறப்ப அவர் வந்து ஜோம் பண்ணதை நம்ம வந்து பாக்குறோம். ஸோ தன்னுடைய ஜனங்களுக்காக, தன்னுடைய வீக்கா இருக்கிற தன்னுடைய ஜனங்களுக்காக, விழுந்து போற தன்னுடைய ஜனங்களுக்காக பரிந்துரைந்து ஜபித்ததை நம்ம வந்து பாக்குறோம். ஸோ இன்னைக்குமே நம்ம மித்தவங்களுக்காக ஜபிக்கிறது, அந்த பரிந்துரைந்து நம்மளுடைய தேசத்துக்காக, நம்மளுடைய அத்தாரிட்டிஸ்ல இருக்கிறவங்களுக்காக, நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக, வீக்கா இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபிச்சுட்டு கடைசியில நம்மளுக்காக நம்மளுடைய தேவைகளுக்கு ஜெபிக்கிறப்ப அந்த ஜெபத்தை வந்து ஆண்டவர் வந்து அங்கீகரிப்பாரு. அது வந்து ஆண்டவர் ரொம்ப பிரியமா வந்து ஏற்றுக்கொள்கிறவரா வந்து இருப்பாரு. இன்னொரு இடத்துல கூட நம்ம பார்ப்போம், மோசஸ் வந்து இந்த ஜெபம் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, வித்தியாசமா இருக்கும். யாருமே இப்படி ஜபிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த 32ல வந்து நம்ம பாக்குறோம், திரும்ப அந்த மோசஸ் கீழே வந்து பார்த்துட்டு ஜனங்கள் வந்து எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதெல்லாம் உடைச்சு எல்லாம் இது பண்ணிட்டு திரும்ப ஆண்டவர்கிட்ட போவாரு. 31st வேர்ஸ்ல நம்ம பாக்குறோம், அப்படியே மோசே கத்திடத்திற்கு திரும்பி போய், ஐயோ இந்த ஜனங்கள் பொன்னினால் வந்து தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னி தருளுவினானார், மன்னி தருளும். இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியமான ஒரு ஜெபத்தை அந்த இடத்துல வைக்கிறத நான் வந்து பாக்குறோம். ஸோ என் பேரை கூட நீங்க வந்து ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கி போடுங்க ஆண்டவரே, இந்த ஜனங்களை வந்து நீங்க மன்னித்துருங்க. ஏன்னா அவங்க அவ செஞ்ச பாவம் வந்து ரொம்ப கொடிய ஒரு பாவம், அதை நீங்க மன்னித்தருளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெபத்தை வந்து நம்ம பாக்குறோம். ஸோ மோசஸ் வந்து தன்னுடைய டியூட்டில வந்து தனக்கு கொடுத்த அந்த ஜனங்களுக்கு மேல அக்கௌண்டபிளா இருந்ததை நம்ம வந்து பாக்குறோம். அவர் வந்து இந்த ஜனங்கள் எப்பயும் அப்படிதான் ஆண்டவரே, நீங்க அவங்கள அழிச்சு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா வந்து கிவ் அப் பண்ணல. அந்த ஜெபத்துல வந்து தன்னுடைய ஜனங்களுக்காக நின்னதை நம்ம வந்து ஒரு வைராக்கியமான ஜெபத்தை நம்ம வந்து பாக்குறோம். ஸோ இன்னைக்கு நம்ம 3 கேரக்டர்ஸ் நம்ம இந்த இடத்துல இருந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களோட டிலேயை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஸோ நம்மளுடைய டிலேல நம்ம வந்து என்னைக்குமே நம்முடைய மாம்சத்துல ரியாக்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் த டிலே இஸ் நாட் அ டினையல். சில பிளெஸிங்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 3 ஆன்சர்ஸ் டு யுவர் ப்ரேயர். ஃபர்ஸ்ட் சில நேரம் அந்த எஸ்ன்னு சீக்கிரம் சொல்லிடுவார், சில ப்ரேயர்ஸ்க்கு நோ இருக்கும், சில ப்ரேயருக்கு அந்த ஒரு வெயிட் சொல்லுவார். ஸோ அந்த வெயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய சில ப்ரேயர்ஸ் வந்து நம்ம வந்து நமக்கு அந்த காலங்கள், காத்திருப்பின் காலத்தை கொடுக்குறப்ப எப்படி 30 இயர்ஸ் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட் 30 இயர்ஸ் கழிச்சுதான் அவர் வந்து அடங்கி இருந்தார். அதுக்கப்புறம் தான் 3.5 இயர்ஸ் ஊழியம் செஞ்சாரு. அதே மாதிரி யோசிப்பும் 30 இயர்ஸ் பார்வோனுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு முன்னாடி 30 இயர்ஸ் ஒரு வெயிட்டிங் பீரியட் கொடுத்திருந்தாரு. ஸோ அந்த டிலே பீரியட்ல வந்து நம்ம என்னைக்குமே வந்து ஆண்டவருக்குள்ள அடங்கி இருக்கணும். ஏற்ற காலத்துல அவர் நம்மளை உயர்த்துற வரைக்கும் நம்மளுடைய வரத்த கைக்குள்ள நம்ம வந்து அடங்கி இருக்கணும். நம்முடைய சுயத்துல முடிவு எடுக்க கூடாது. அந்த சுயத்துல நம்ம எடுக்கிறப்ப அதோட விளைவுகளையும் நம்ம வந்து பார்த்தோம். செகண்ட் வந்து ஆரோனோட ஒரு டிசப்பாயின்மெண்ட்ஸ், அதன் விளைவை வந்து அவர் ரியாக்ட் பண்ணதுனால என்ன பெரிய ஒரு வீழ்ச்சி வந்து அந்த இடத்துல வந்ததை நம்ம வந்து பாக்குறோம். ஒரு லீடரா இருந்தது, அதுல இருந்து அவர் தவறுனதை நம்ம வந்து பாக்குறோம். அநேக அந்த ஜனங்களுக்கு வந்து அது ஒரு கண்ணியா ஆனதை நம்ம வந்து பாக்குறோம். அன்னைக்கு வந்து
அத்தனை பேர் இறந்து போனதுக்கு ஆண்டவர் கோவப்படுறதுக்கு ஒரு மேபி ஆரோன் வந்து அந்த இடத்துல ஸ்ட்ரிக்டா இருந்திருந்தாருன்னா நான் நினைக்கிறேன் அந்த இவ்வளவு பெரிய இன்சிடென்ட்ஸ் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கோம். பட் ஆஸ் அ லீடரா அந்த இடத்துல அவர் வந்து அந்த ஒரு டிசப்பாயிண்டடான சுச்சுவேஷன்ல ரியாக்ட் பண்ணது அவருக்கு வந்து ஒரு பெரிய ஆண்டவர்கிட்ட நான் என்ன செய்யணும்னு கேட்காம சுய டிசிஷன் எடுத்தது வந்து பெரிய காரியங்களை வந்து உருவாக்குச்சு. ஸோ நம்ம என்னைக்கு சோர்ந்து போறோமோ, ஒரு டிசப்பாயின்மெண்டா இருக்கிறோமோ, ஆண்டவர் பாதத்துல நம்ம காத்திருக்கிறப்ப, ஆண்டவரை நோக்கி பாக்குறப்ப, ஆண்டவரே அன்னைக்கு தாவீது மாதிரி, ஆண்டவரே நான் என்ன செய்ய, எல்லாமே இழந்து போனப்ப, ஆண்டவரே நான் நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டு செஞ்ச மாதிரி ஆண்டவர் பாதத்துல நம்ம செய்யறப்ப, கண்டிப்பா அந்த டிசப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆண்டவர் டிவைன் அப்பாயின்மெண்ட்ஸா மாத்துறவரா இருக்கிறாரு. தேர்ட், அஸ் அ டியூட்டி ஆஃப் ஆல் த கிறிஸ்டியன்ஸ், நம்ம வந்து நம்மளை சுத்தி இருக்கிறவங்க ஒரு பாவத்துல விழுந்து போகிறப்ப, இல்லைன்னா ஆண்டவர் நமக்கு வந்து கொடுத்திருக்கிற ஃபேமிலி, நமக்கு கொடுத்திருக்கிற நெய்பர்ஸ், அவங்களுக்காக வந்து நம்ம திறப்புல இருந்து ஜெபிக்க வந்து அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு கொடுத்திருக்கிற அத்தாரிட்டி நம்மளை ஆட்சி செய்கிற ஒவ்வொருத்தங்களுக்காகவும் நம்ம வந்து ஜெபிக்க வந்து கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ அவங்க இப்படிதான் இருப்பாங்க, அவங்கள அழித்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்ட்ரக்டிவா ப்ரேயர் பண்ணாம, ஆண்டவரே அவங்கள வச்சிங்க, அவங்களே நீங்க நினைத்தருளுங்கன்னு சொல்லிட்டு, அன்னைக்கு அந்த மோசைக்கு இருந்த அந்த ஒரு ஆத்ம தாகம் வந்து நம்மளுக்கும் வந்து இருக்கணும். அதுக்காகவே நம்ம வந்து ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அதுதான் இந்த பைபிள் ஸ்டடியை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ ரெனிஷா, தேங்க்யூ ஃபார் த நைஸ் பைபிள் ஸ்டடிஸ். வேற யாராவது ஏதாவது பாயிண்ட்ஸ் எதாவது ஆட் பண்ணணுமா? Okay, I think no. So Ravi will be doing the closing prayer, and we will end. Over to Ravi. ஜெபம். ஜீசஸ் நாம ஆசிரியத்து கொடுத்தாக்கா ரொம்ப நன்றி ஜீசஸ். இன்றைக்கும் வந்து ஒரு சிறு குடும்பமாக வந்து நாங்கள் உங்கள் பாதப்படியில் வந்து எக்ஸடஸ் சாப்டர் 32 பற்றி படித்து தெரிஞ்சுக்க கிருபை செஞ்சீங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கும் வந்து இந்த என்ன டிலேனாலும் வந்து நாங்கள் வந்து உங்கள் மேலே வந்து அந்த விசுவாசம் கம்மியாகாமல் வந்து எங்களுக்கு வந்து மித்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்னு நாங்கள் விசுவாசித்து அதுபடி வந்து நாங்கள் நடக்க கிருபை செய்யுங்க. அப்புறம் எதுலேயும் வந்து டிசப்பாயிண்டிங்காக வந்து எதுவும் நாங்கள் பண்ணாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். அங்கே வந்து ஆரன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருந்தானா வந்து இஸ்ரேலைட்ஸ் வந்து பாவம் பண்ணாதபடி அவனால் தடுத்துருக்க முடியும். ஆனாலும் வந்து அது பண்ணாதனால வந்து அங்கே 3000 பேர் வந்து இறக்க வேண்டியதாக இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து நாங்களும் வந்து எங்கள் லைஃப்பில் வந்து டெசிஷன்ஸ்லாம் வந்து டிசப்பாயிண்டிங்காக எடுக்காமல் உங்களை முதன்மையாக வைத்து உங்களை சார்ந்து வந்து எடுக்க கிருபை தாங்க. அதுக்கப்புறம் வந்து மோசஸ் மாதிரி வந்து மித்தவங்களுக்காக ஜெபிக்கிற மனப்பான்மையும் எங்களுக்கு அளவில்லாமல் நீங்கள் ஊட்டுருங்க. லைக் செல்ஃபிஷாக வந்து எங்களுக்கு என்ன வேணும், எங்கள் ஃபேமிலிக்கு என்ன வேணும்னு மட்டும் பார்க்காம, லைக் நாடுக்கு என்ன வேணும், உலகத்துக்கு என்ன வேணும், நம்ம எங்களை சுற்றி இருக்க நண்பர்களுக்கு என்ன வேணும், எல்லாத்துக்காகவும் வந்து ஜெபிக்கிற மைண்ட் செட்டை வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுங்க. இதே போல் இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக எங்களுக்கு வந்து நீங்கள் அருமையாக வந்து எங்களுக்கு நிறையா விஷயங்கள் நீங்கள் கற்றுக் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. இன்றைக்கும் வந்து தடைப்பட்டவங்கள வந்து அடுத்த பைபிள் ஸ்டடியில் வந்து நீங்கள் கூட்டி கொண்டு வாங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Praise the Lord. Thank you everyone for joining.